Hello everyone, welcome to Hira's Spoken English class. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் ஹெல்பிங் வேர்பை கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்குது, ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணணும் டெய்லிக்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பிகினர்ஸ் லெவல் கிளாஸ்க்கு வீடியோஸ் போட்டிருப்பேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா இங்கிலீஷ் கற்றுக்கணும் முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு கிளாஸை ஒரு கோர்ஸ் மாதிரி படிங்க. இப்போ 30 டேஸ் நான் போட்டிருக்கேன்னா அந்த 30 டேஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா, ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நான் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் டெய்லிக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் செலவழிக்கணும். ஓகேவா, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமே இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா டெய்லிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள். ஓகேவா, நம்மக்கிட்ட யாரும் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ஸோ நீங்களாக தான் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹெல்பிங் ஆஃப் கான்செப்ட்ஸை இப்போ திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ஆறுன்றது என்னென்னா இருக்கிறாய், இருக்கிறோம், இருக்கிறார்கள்னு அர்த்தம். இஸ்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆம்னா இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஆம் இஸ் ஆரோட மீனிங் இதுதான். இப்போது வாஸ் வேரோட மீனிங் பார்க்கலாம். வாஸ்னா இருந்தான், இருந்தாள், இருந்தது, இருந்தேன். வேர்னா இருந்தாய், இருந்தோம், இருந்தார்கள். ஓகே, ஹாவ்னா வைத்துள்ளேன், வைத்துள்ளாய், வைத்துள்ளோம், வைத்துள்ளார்கள். ஹாஸ்னா வைத்திருந்தான், வைத்திருக்கிறான், வைத்திருக்கிறாள், வைத்திருக்கிறது. ஹேட்னா வைத்திருந்தேன், வைத்திருந்தாய், வைத்திருந்தோம், வைத்திருந்தார்கள், வைத்திருந்தான், வைத்திருந்தாள், வைத்திருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது புரியல அப்படின்னா பார்ட் 1 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் டே 4 வீடியோவாக இதை நான் போட்டிருப்பேன். இப்போ கண்டென்ட்குள்ளே என்டர் ஆகிடலாம். இது என்டையராக டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் நான் சொன்னது மீனிங் தான், கான்செப்ட்குள்ளே இப்போ தான் வரும். ஓகே, ஸோ யூ ஆர் அ கேர்ள் அப்படின்னு இப்போ ஹெல்பிங் வேர்புன்றது ஒரு சில இடத்துல ஹிடன் மீனிங்கில் இருக்கும். அதாவது ஒரு சில இடத்துல சைலண்ட் யூசேஜ் மட்டும்தான் அதுக்கு இருக்கும், வெளிப்படையான பொருள் தராது. ஆனால் ஒரு சில இடத்துல வெளிப்படையான பொருள் தரும். ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ்னா என்ன அர்த்தம்? இஸ்னா இருக்கிறாள், இருக்கிறான்னு அர்த்தமா. ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லும் போது அவள் பொண்ணாக இருக்கிறாள்னு வருது. அவள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறது தானே ப்ராப்பரானது. அப்போ வந்து அவள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறது ஷீ இஸ் அ கேர்ள். அப்போ இந்த இடத்துல இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்பு இருக்குது, ஆனால் பொருள் படலை. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொனவுனையும் நவுனையும் இணைக்கிறதுக்கு, இல்லை ஒரு நவுனையும் இணைக்கிறதுக்கு நம்ம ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்துவோம். ஓகேவா, ஹெல்பிங் வேர்பை எங்கே பயன்படுத்துவோம்? நவுனையும் இணைக்க, ப்ரொனவுனையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், கன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அவள் ஒரு பொண்ணாக இருக்கிறாள்னு சொன்னால் அது தப்பு. அவள் ஒரு பொண்ணு, ஷீ இஸ் அ கேர்ள். ஒரு ப்ரொனவுனையும் ஒரு நவுனையும் இணைக்கிறோம், அப்போ ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும். ஸோ இஸ்ன்றதை பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா, இப்போது ஒரு சில இடத்துல ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், ஆனால் பொருள் படாது, ஆனால் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான், நான் ஒரு ஆசிரியைன்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதாவது மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு டீச்சர், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது செகண்ட் கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், ஆனால் பொருள் படாது, சைலண்ட் யூசேஜில் இருக்கும். செகண்ட் கேஸ் என்ன? ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், மென்ஷன் பண்ணாலும் ஓகே, மென்ஷன் பண்ணலனாலும் ஓகே. ஓகே, அவன் சிவா, அவன் தான் சிவா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹீ இஸ் சிவா. இவ தான் பிரியா, ஷீ இஸ் பிரியா. இப்போ பாருங்க, இப்போ ஏன் இங்கே யூஸ் பண்ணோம்? ஹீ பிரியா, ஹீ சிவா, ஷீ பிரியான்னு யூஸ் பண்ண முடியுமா? அப்போ அது வந்து கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக ஆகலை இல்லையா?
அப்போ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாற்றணும்னா ஹெல்பிங் வேர்பு இல்லை மெயின் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அந்த கேசஸில் ஒரு ப்ரொனவுனையும் நவுனையும் இணைக்கிறதுக்கு ஹெல்பிங் வேர்ப் இஸ்ன்றதை பயன்படுத்தியிருக்கோம். புரியுதா? ஸோ ஹெல்பிங் வேர்ப்க்கு ஹிடன் மீனிங் சைலண்ட் யூசேஜ் ஃபஸ்ட்டு கேஸு, யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணாலும் ஓகே, மென்ஷன் பண்ணலனாலும் ஓகே, செகண்ட் கேஸு. இப்போ தேர்ட் கேஸ் ஹெல்பிங் வேர்ப் சைலண்ட் யூசேஜில் இல்லாமல் வெளிப்படையாக பொருள் தருது. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் பார்த்துடலாம். நான் பாஸ்டோட ப்ரெசண்ட்டை கம்பைன் பண்ணி சொல்ல போகிறேன், அதனால மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸ் வந்து என்னது நான் இப்படி எழுதியிருக்காங்க அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, ஆக மொத்தம் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு சென்டென்ஸ் கிடைக்கல, எல்லாமே தெளிவாக புரிய வைக்கணும்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, இது புரிஞ்சாதான் வந்து டென்ஸ் புரியும், 12 டென்ஸ் புரியும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் 12 டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் வரும் இல்லையா, அதனால் கவனிங்க. வேர்னா பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது. ஸோ இது எது பாஸ்ட் டென்ஸு எது ப்ரெசன்ட் டென்ஸுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மூணுத்தை மட்டும் கவனிங்க. இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, வேர் அண்ட் வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. ஆர், இஸ், ஆம் இந்த மூணும் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. ஓகே, ஆம், இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் அண்ட் வேர் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, யூ வேர் அ பாய் நீ ஒரு பையனாக இருந்தாய், நீ ஒரு பையனாக இருந்தாய் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பட் நவ் பட்னா ஆனா, நவ்னா இப்போ, ஆனா இப்போ, பட் நவ் யூ ஆர் அ கேர்ள் நீ ஒரு பொண்ணாக இருக்கிறாய். என்ன இப்படி இருக்குன்னா நான் யாரை சொல்கிறேன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸை நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனை வச்சு ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்காகலாம் தப்பாக நினைக்கக்கூடாது. யூ வேர் அ பாய் நீ ஒரு பையனாக இருந்தாய், பட் நவ் ஆனால் இப்போ, யூ ஆர் அ கேர்ள் நீ ஒரு பொண்ணாக இருக்கிறாய். ஸோ இருந்தாய் வேர், இருக்கிறாய் ஆர். புரிஞ்சுதா? இப்போ யூ வச்சு நான் சொல்லிட்டேன். இந்த யூக்கு பதிலாக இந்த சென்டென்ஸில் நீங்கள் எதை வச்சு ட்ரை பண்ணணும், வி அண்ட் தே வச்சு ட்ரை பண்ணணும். ஓகே, வி அண்ட் தே வச்சு ட்ரை பண்ணுங்க, இது உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஓகே, வி வேர் அ பாய், வி வேர் அ பாய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு பையன் ஆயிடுது. அப்போ வீன்றதுக்கு வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக மாணவர்களாக இருந்தோம், பட் நவ் வி ஆர் டீச்சர்ஸ். ஓகே, அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரலில் யூஸ் பண்ணணுமா, ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள்னு வரும்போது ஆ ஸ்டூடெண்ட்ஸ்னா தப்பு, ஆ ஸ்டூடெண்ட்னா ஒரு மாணவன் அர்த்தம். அப்போ வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மாணவர்களாக இருந்தோம், பட் நவ் ஆனால் இப்போ, வி ஆர் டீச்சர்ஸ் ஆனால் இப்போ நாங்களாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ வீக்கு நானே சொல்லிட்டேன். ஸோ தே உங்களோட டர்ன். நெக்ஸ்ட்டு பாருங்க. ஸோ யூவி தே வந்து பாஸ்ட் டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப் வேர் யூஸ் பண்ணுங்க, யூவி தே ப்ரொனவுனுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஹீ வாஸ் அ பாய் அவன் ஒரு பையனாக இருந்தான், வேர்க்கும் இருந்தாய் இருந்தோம் இருந்தார்கள், வாஸ்னா இருந்தான், இருந்தால் இருந்தது. அவன் ஒரு பையனாக இருந்தான், he was a boy, but now ஆனா இப்போ, he is a girl. இங்க கேர்ள்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? he is a girl. ஆனா இப்போ அவன் ஒரு பொண்ணாக இருக்கிறான். ஓகே, இப்போ இந்த ஹீன்ற இடத்துக்கு பதிலாக ஷீ வச்சு இட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் யோசிங்க, ஏதோ ஒன்று பாஸ்ட்டில் இப்படி இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து புதுசாக இப்போ வேறு மாதிரி மாறி இருக்கும். அந்த மாதிரி ப்ரொஃபஷன் வச்சு ட்ரை பண்ணுங்க, இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹி வாஸ் அ பாய். ஸோ ஆக மொத்தம் ஹீ ஷீட் வந்தால் வாஸ் வரணும் பாஸ்ட் டென்ஸில், ஹீ ஷீட் வந்தால் ஈஸ் வரணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் புரியும்னா நீங்கள் பார்ட் 1ல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்ட் 1ல் ஃபோர்த்து வீடியோவை பாருங்கள், டே 4 வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ ஹி வாஸ் அ பாய் பட் நவ் ஹி இஸ் அ கேர்ள். இந்த இடத்த கேர்ள்னு மாற்றிக்கோங்க, சாரி டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட். இங்கே ஏன் ஆன் போட்டிருக்கேன், ஏன் போடலாம்ல, ஏன் ஆன் போட்டிருக்கேன். முக்கியமாக இந்த ஏவெல்லாம் ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஆன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஏ டீச்சர்னு சொன்னால் தப்பு, ஆ டீச்சர். ஓகே, ஆன் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஆர்டிஸ்டோட ஃபஸ்ட்டு லெட்டரோட சவுண்டு
ஆன்னு வந்திருக்கு. ஆன்றது எதோட சவுண்டு? வவ்வலோட சவுண்டு. AEIOU லெட்டர்ஸை சொல்லலை, அந்த வவ்வல் லெட்டர் உடைய கரஸ்பாண்டிங் சவுண்ட்ஸை சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன். அ ஆ இ ஈ ஐ உ இந்த சவுண்ட்ஸ் வந்தால் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அ ஆ இ ஈ ஐ உ இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். பட் நவ் ஆனால் இப்போ ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். ஓகே, இப்போ ஐன்றதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து தே வச்சு ட்ரை பண்ணுங்க, ஷீ இட் வச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போது வாஸ் வேர் ஆம் இஸ் ஆரோட கான்செப்ட் ஓவர். இப்போ வேறு கான்செப்ட்க்கு போக போகிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கான்செப்டு, இது செகண்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹாவ். இந்த ஹாவுக்கு 2 மீனிங் இருக்குது. வைத்திருக்கிறேன், இருக்கிறது அப்படி மீனிங். வச்சிருக்கிறது இல்லை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹேடுனா வச்சிருந்த இல்லை இருக்குது, இந்த மாதிரி 2 பொருள் படும். புரியுதா? அதாவது என்கிட்ட ஒரு புக்கு இருக்குன்னா ஐ ஹாவ் அ புக்குன்னு சொல்லுவோம். நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன்னாலும் ஐ ஹாவ் அ புக்குன்னு சொல்லுவோம். அப்போ என்கிட்ட இருக்கு இல்லை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஹாவ் ஹேஸ் தான் வரும். புரிஞ்சுதா? ஸோ ஹாவ் அண்ட் ஹேஸ்க்கு என்ன மீனிங் இருக்குது? வச்சிருக்கிறது ப்ளஸ் இருக்குது. ஹேடுனா வச்சிருந்தது ப்ளஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். ஓகே, ஐ ஹேட் 5 pens. ஐ ஹேட் 5 pens. என்கிட்ட 5 பேனா இருந்தது. இல்லைனா நான் 5 பேனாக்கள் வைத்திருந்தேன். பட் நவ் ஆனால் இப்போ ஐ ஹாவ்னா நான் வச்சிருக்கேன் ஒன்லி 2 pens. வெறும் 2 பேனா. ஓகேவா? 2 பேனா தான் வச்சுருக்கேன். ஒன்லினா வெறும். ஐ ஹாவ் ஒன்லி 2 pens. பட் நான் ஆனால் இப்போது நான் வெறும் 2 பேனா வச்சுருக்கேன். ஐ ஹேட் 5 pens. நான் 5 பேனா வச்சிருந்தேன். ஹேடுனா வச்சிருந்தது, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பாஸ்ட்டை சொல்லிருப்பேன், இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரெசண்ட்டில் சொல்லிருப்பேன். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆகியிருக்கும். 5 பேனா நான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போது 2 பேனா மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஒன்லினா மட்டும்தான், வெறும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில், அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஐக்கு பதிலாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எதுக்கு வரும்னா ஐ யூ வி தே இந்த 4 ப்ரொனவுனுக்கும் ஹேவ் வரும். ஹீ ஷீட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ ஷீட்னு ப்ளஸ் சிங்குலர் நவுன் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ யூ வி தேக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் ஹேவ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஹீ ஹேட் 5 pens. அவன் 5 பேனா வச்சிருந்தான் பாஸ்ட் டென்ஸ். பட் நவ் ஆனால் இப்போ ஹீ ஹேஸ் நோ பென்ஸ். அவன்கிட்ட பேனாவே இல்லை. ஹீ ஹேஸ் நோ பென்ஸ். ஓகே, அவன்கிட்ட பேனாவே இல்லைன்றது ஹீ ஹேஸ் நோ பென்ஸ். ஓகேவா? நோ பென்ஸ்ன்றது பேனா இல்லைன்னு அர்த்தம். இப்படியே சொல்லலாம். ஓகே, சிம்பிளாக கற்றுக்கோங்க. 2 பென்ஸ்னா 2 பேனா, நோ பென்ஸ்னா பேனாவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஹெல்பிங் வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு மீனிங் சைலண்ட். ஓகேவா? சைலண்ட் யூசேஜ். ஷீ இஸ் அ கேர்ள்னு சொல்கிறோம்னா ஷீ இஸ் அ கேர்ள், அவள் ஒரு பொண்ணுன்னு தான் அர்த்தம். அவள் ஒரு பொண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவள் பொண்ணாக இருக்கிறாள்னா அப்போ வேற முன்னாடி வேற என்னவா இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இந்த கேஸு சைலண்ட் யூசேஜ். செகண்ட் எக்ஸாம்பிள், ஹி இஸ் சிவா. அவன் சிவாவாக இருக்கிறான். அவள் பிரியாவாக இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? இவன் தான் சிவா, இவன் சிவா அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த கேஸஸில் ஹெல்பிங் வேர்பு சைலண்ட் யூசேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் என்ன? ஐ ஆம் அ டீச்சர். மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். அதாவது இந்த ஹெல்பிங் வேர்போட மீனிங்கை டைரெக்டாக மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஐ ஆம் அ டீச்சர், ஹீ இஸ் அ டாக்டர், ஷீ இஸ் அன் என்ஜினியர். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. நான் ஒரு ஆசிரியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியை, ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதுதான் செகண்ட் கேஸ். ஸோ தேர்ட் கேஸ் இங்கே எழுதியிருக்கேன், திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். யூ வேர் அ பாய். நீ ஒரு பையனாக இருந்தாய். பட் நவ் யூ ஆர் அ கேர்ள். ஆனால் இப்போ நீ ஒரு பொண்ணாக இருக்கிறாள். ஹி வாஸ் அ பாய். அவன் ஒரு பையனாக இருந்தான். பட் நவ் ஆனால் இப்போ ஹீ இஸ் அ கேர்ள். அவன் ஒரு பொண்ணாக இருக்கிறான். ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். பட் நவ் ஐ ஆம் அ டீச்சர். ஆனால் இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன்.
I had 5 pens. நான் 5 பேனாக்கள் வைத்திருந்தேன். பட் நவ் ஐ ஹாவ் ஒன்லி 2 pens. ஆனால் இப்போ நான் 2 பேனா மட்டும்தான் வச்சுருக்கேன். He had 5 pens. அவன் 5 பேனா வச்சுருந்தான். பட் நவ் ஆனால் இப்போ he has no pens. அவன் பேனாக்கள் வைத்தில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மீனிங் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க, இங்கே டீச்சர்னு போட்டுக்கோங்க. இங்கே வேறு கேஸஸ் வேறு எதாவது மாற்றிக்கோங்க. இங்கே வி மாற்றிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கணும், அதுவும் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கற்றுக்கணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய 30 days வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.